ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஊத சீரிஸ் எபிசோட் 3 பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் தாய்பே அப்படின்னு ஒரு ஊரை காட்டுறாங்க. லிபா வந்துட்டு ஒரு ஆள் கிட்ட டீலிங் பேசிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஒரு டீமன் வந்துட்டு அடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அந்த பாக்ஸை வாங்குறான். அப்புறம் அந்த பாக்ஸை வந்துட்டு தொட்டு பார்த்துட்டு, லார்ட் வாரியர், நான் உங்களை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த டீமன் உருவான கதையை சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் வந்துட்டு நிம்மதியே இல்லாமல் இருந்தது. ஸோ ஒரு ராஜா வந்துட்டு எல்லாரையும் ஒன்றும் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வாரியர் மட்டும் அதுக்காக அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. அதனாலேயே ராஜாவுக்கும் அவனுக்கும் சண்டை நடக்குது. அதில் அந்த ராஜா அந்த வாரியரை கொன்றாங்க. அதுக்கப்புறமா அந்த உலகத்துக்குள்ளே நிம்மதி வந்துடுது. பட் அப்போவுமே அந்த வாரியரோடைய ஆவி வந்துட்டு அடங்காமல் இருக்கு. அதோடைய கெட்ட எண்ணம் வந்துட்டு ஒரு ஈவில் ஃபோர்ஸாக மாறுது. அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் டீமனாக உருமாறுச்சு. அதோடைய பேர் வந்துட்டு குயிராங். அதோட இங்கே வந்துட்டு லிபாவுடைய ஆள்கள் வந்துட்டு சில மந்திரத்தை படிச்சுட்டு இருக்காங்க. லிபா வந்துட்டு அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற செயின்ஸை கட் பண்ணி எடுக்கிறான். அதுக்கப்புறமா அவன் வந்துட்டு ஒரு கையை கட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து பிளட் வரல, அதை வந்துட்டு முகத்தில் அப்ளை பண்ணிக்கிறான். இவன் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒருத்தனை பலி கொடுத்துட்டு அந்த டீமனை வந்துட்டு வெளியே வர வைக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஃபெய் வந்துட்டு நிரன் கிட்ட, இப்போ உனக்கு என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியும் தானே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நிரன் வந்துட்டு, இதெல்லாம் அந்த டீமனுடைய வேலையாக இருந்தால் அதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? அது வந்துட்டு நம்மள எல்லாரையும் விட ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்கிறான். பட் நம்ம வந்துட்டு ஒரு ஊவா அதை ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு ஃபெய் சொல்கிறான். அப்புறம் நிரன் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, நீ இன்னும் அந்த வேர்டை விடலையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஃபெய் வந்துட்டு, அப்போ நீ ஊ இல்லைன்னா வேற யாரு அப்படின்னு கேட்குறான். இப்போ நெக்ஸ்ட் சீனில் பீட் வந்துட்டு கெஃபேக்கு வெளியே நின்றுக்கிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கா யார் அந்த ஊன்னு. கெஃபேக்குள்ளே வந்துட்டு நிரன் வந்துட்டு ஒரு கப்பல்ஸை மீட் பண்ணியிருக்கான். 2 சோலை ரிச்சுவல் பண்ணி ஒன்றாக்குறது ஈஸி தான். பட் அதுக்கப்புறமா உங்கள் லைஃப்பில் பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவள் வந்துட்டு, நீங்கள் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா உங்கள் லைஃப்பில் அப்படின்னு கேட்குறா. அப்போ அந்த பிளேஸ்க்கு பீட் வரான். அப்போ நிரன் அவங்கள பார்த்துட்டு, நான் அகைன் உங்ககிட்ட சேம் தான் சொல்கிறேன், இதை பற்றி இன்னும் நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் வந்துட்டு அந்த ரிச்சுவல் உங்களை வந்துட்டு எப்படி அஃபெக்ட் பண்ணணும்னு ஒரு டீட்டெயிலாக மெயில் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அதெல்லாம் பொறுமையாக படித்து பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பீட் கிட்ட போயிட்டு இருக்கான். எந்திரிச்சு பீட் வந்துட்டு நிரனை பார்த்துட்டு ஹாய் சொல்கிறான். ஆனால் நிரன் வந்துட்டு, நீ இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன ஸ்டாக் பண்ணலான்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். அதை கேட்ட பீட் வந்துட்டு, நான் எப்போட ஒன்றும் ஸ்டாக் பண்ணேன், ஏன்னா நீ தானடா என்ன லொக்கேஷன் நான் சென்ட் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா நீ என்ன கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கவே மாட்டேங்கிற, கால் பண்ணிகிட்டே இருக்க, அதனால தான் அனுப்பிவிட்டேன் அப்படின்னு நிரன் சொல்கிறான். அதுக்கு பீட் வந்துட்டு, ப்ளீஸ்டா எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு உள்ளே இருக்கிற டீமன் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண பார்க்குது, ஸோ ஏதாச்சும் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணு, இதை நான் வந்துட்டு ஃப்ரெண்டாக உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட நிரனும், நானும் உனக்கு ஃப்ரெண்டாக ஒன்று சொல்கிறேன், என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, என்கிட்ட அந்த அளவுக்கெல்லாம் பவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்படியே போய் அவன் வேற சீட்டில் உட்காரான். பீட் அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, நீ ஒரு ஊங்கிறது எனக்கு தெரியும், இந்த உலகத்தை உருவாக்கின கடவுளுடைய பவர் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கு நிரன் வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவியா, அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதெல்லாம் உண்மை கிடையாதான்னு பீட் வந்துட்டு ஷாக்கிங்காக கேட்குறான். அதை கேட்ட நிரனுமே, நீ உன்னுடைய மூளையை யூஸ் பண்ணவே மாட்டியா அப்படின்னு திட்டுறான். அதை கேட்ட பீட் வந்துட்டு, அது என்னமோ இருந்துட்டு போகுது, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஊதான், ஸோ எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்குறான். அதை கேட்ட நிரனும், நீ என்னை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்க, அண்ட் அதோட என்னை நீ ஊன்னு கூப்பிடாது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு பீட் வந்துட்டு, நீ ஊதான், அப்படி நீ ஊ கிடையாதுன்னா உன்னை என்னன்னு கூப்பிடு அப்படின்னு கேட்குறான். அதை கேட்டது நிரன் வந்துட்டு, அவங்க தாத்தா நீ ஊ கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதை நினைச்சிட்டு இருக்கான். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் வந்துட்டு நிரன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கேம்லிங் பண்ணுறத அவங்க தாத்தா பார்த்துட்டு கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு, நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு அவங்க தாத்தா கேட்குறாங்க. நிரனுமே அதுக்கு நான் கேம்லிங் விளையாடினேன் அப்படின்னு சொல்கிறான். அது மற்றவங்களுக்கு தான் கேம்லிங், பட் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அது எவனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரி. அதை கேட்ட நிரன் வந்துட்டு, அதனால என்ன தாத்தா, அதில் தான் நான் வின் பண்ணிட்டேனே, ஸோ எவன் எனக்கு தானே சப்போர்ட் பண்ணது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட தாத்தா வந்துட்டு கடுப்பாயிடுறாங்க. எவன் வந்துட்டு யாரோடைய சைடும் கிடையாது, அது யாரு கூடயும் ஃப்ரெண்டாக இருக்காது, அண்ட் அது யாருக்கும் எதிரியாகவும் இருக்காது, அது எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நிரனும், நான் ஒரு நாள் ஊவா மாறுவேன், அப்போ எவன் வந்துட்டு எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் தானே அப்படின்னு கேட்குறான். தாத்தா வந்துட்டு, நீ ஊ கிடையாது, அண்ட் நீ வந்துட்டு ஆகவும் மாட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்களுடைய ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூனால இறந்துமே போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நிரன் வந்துட்டு அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். பீட்டுக்கு இப்போ நீ ஃப்ரீ அப்படின்னு மெசேஜ் அனுப்புறான். இப்போ அவங்க 2 பேரும் பாருக்கு போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பீட் வந்துட்டு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியாடா அப்படின்னு கேட்குறான். அதை கேட்டு நிரன் வந்துட்டு கடுப்பாயிட்டு, நீ இதை விடவே மாட்டியாடா, நான் எத்தனை தடவை தான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதோட நீ எந்த மாதிரியான ஃப்ரெண்டு, எப்போ பார்த்தாலும் நீ உன்னை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருக்க. அதை கேட்ட பீட் வந்துட்டு, டே நீயும் வாய் திறந்து வச்சு பேசிடா, நீ புலம்புறதுக்காக தானே என்ன இங்கே வர சொன்ன, ஸோ உன்னுடைய மைண்டில் என்ன இருக்குன்னு சொல்லு, நான் அதை கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நிரன், என் மைண்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ எதுக்குடா நீ இந்த நேரத்தில் என்ன ட்ரிங்க்ஸ் பண்ண கூப்பிட்ட, நீ கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடிட்டு உட்கார முடியுமா அப்படின்னு சொல்கிறான்.
பீட்டுமே அதை கேட்டுட்டு சரி நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சைலண்டா உட்காந்துடுறான். அப்புறம் நிரனுக்கு ஃபேய் கிட்ட இருந்து கால் வருது. நிரன் வந்துட்டு கால் பிக் பண்ண மாட்டேங்கிறான். ஸோ அதை பார்த்து பீட் வந்துட்டு கேட்குறா அது யாரு உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு. அதுக்கு நிரன் இல்ல அவ என்னுடைய அக்கா அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட பீட் வந்துட்டு உனக்கு அக்காலாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அப்படின்னு பீட் சொல்றான். அதுக்கு நிரன் அவன் கூட பிறந்த அக்கா கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்புறம் எதுக்காக அவங்க கால் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு பீட் கேட்குறான். ஏன்னா அவ வந்துட்டு சரியான தொல்லை அப்படின்னு நிரன் சொல்றான். பீட் உடனே என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிடுறான். அப்புறம் நிரன் சொல்றா அவ என்னை பார்க்க வரும்போதெல்லாம் ஒரு பிரச்சனையா கொண்டு வந்து இதை சரி பண்ண கூடுன்னு கேட்பா. எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் என் மூஞ்சிலே முழிக்க மாட்டா அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட பீட் வந்துட்டு என்னடா நீ இவ்வளவு ரூடா நடந்துக்கிற, அக்கா தம்பியோடைய வேலையே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது மட்டும்தான். அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரப்போ ஃபர்ஸ்ட் அவ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறான். சோ இதை நினைச்சு உனக்கு சந்தோஷமாவே இல்லையா அப்படின்னு கேக்குறான். நீ இப்ப என்ன பாரு என்னை பார்த்தாலும் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்புறம் என் கூட பிறந்த தங்கச்சி கூட நான் எதுக்குமே லாயக்கு இல்லாத அப்படின்னு நினைக்கிறான். என்னுடைய சுச்சுவேஷனை விட இதுல வந்துட்டு என்னுடைய சுச்சுவேஷன் தான் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட நிரன் வந்துட்டு இப்போ ஏன் அகைன் நம்ம உன்னை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட பீட் வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு அப்ப வாயை திறந்து ஏதாச்சும் பேசிட்டா நீ உட்காந்து புலம்பு நான் அதை கேட்குறேன் அப்படின்னு சொல்றான். அவனை திட்டிட்டு அவன் வந்துட்டு இன்னொரு கிளாஸ் ஆர்டர் பண்றான். அப்புறம் நிரன் வந்துட்டு நீ ஆல்ரெடி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டடா அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான். பீட் வந்துட்டு நான் எத்தனை ரவுண்ட் குடிச்சாலும் நான் ஸ்டெடியா இருப்பேன்டா அப்படின்னு சொல்றான். அப்படியே அவன் வந்துட்டு இன்னொரு கிளாஸ் பீர் வாங்கி குடிக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் சீன்ல அவங்க 2 பேரும் ரோட் சைட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. நிரன் அவனை பார்த்துட்டு இதுக்கு தான் நான் உனக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அதை கேட்டது பீட் வந்துட்டு நான் ஒன்றும் போதையா இல்லையே நான் ஸ்டெடியா தெளிவாக தான் இருக்கு அப்படின்னு பீட் சொல்றான். அப்புறம் கேப் புக் பண்ண அவன் மொபைல் எடுத்து பார்க்குறான். அதில் வந்துட்டு சார்ஜ் இல்லாமல் சுவிச் ஆஃப் ஆயிடுது. அதனால பீட் வந்துட்டு நிரன் கிட்ட கேப் புக் பண்ண சொல்றான். அப்புறம் நிரன் வந்துட்டு சரி உன்னுடைய அட்ரஸை சொல்லு அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள பீட் வந்துட்டு அப்படியே விழுந்துடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பீட் வந்துட்டு எந்திரிச்சு நான் எப்போ தூங்கினேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நிரன் வந்துட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டது பீட் வந்துட்டு இப்போ நான் தெளிவாயிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த வழியா ஒரு டாக்ஸி வருது அதை ஸ்டாப் பண்றான். அப்புறம் அவன் நிரனை பார்த்துட்டு எப்படி நான் நீ வீட்டுக்கு போவ அப்படின்னு கேட்கறான். நிரன் வந்துட்டு என் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு நான் நடந்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் பீட் வந்துட்டு நிரனை ஸ்டாப் பண்றான். நான் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கறது உனக்கு தொல்லையா இருந்தா ஐம் சாரி, எனக்கு தெரியும் அது கஷ்டமான விஷயம்னு, பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் பெஸ்ட் ஊ அப்படின்னு சொல்றான். அப்புறம் உனக்கு அகைன் யாவை பிடிக்கணும்னா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கிளம்புறான். அப்போ வந்துட்டு நிரனுக்கு பீட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதுல வந்துட்டு நிரனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அதுல பீட்டோடைய அட்ரஸ் அவனுக்கு சென்ட் பண்ணியிருக்கான். நான் அகைன் போதையில மட்டும் ஆயிட்டா நீ இந்த அட்ரஸ்க்கு என்ன அனுப்பிவிடு அப்படின்னு சொல்றான். நிரன் வந்துட்டு அதை பார்த்துட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அங்க சில பேர் பைக்ல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்புறம் நிரன் வந்துட்டு அந்த போஸ்டரை எடுத்து பாக்குறான். இனிமே சாய்ஸ் உன்னோடையதுதான் நிரன், இனிமே நீ வந்துட்டு இதை விட ஸ்ட்ராங் ஆகலாம், இல்லைன்னா உன் வாழ்க்கை ஃபுல்லா இதே மாதிரி நீ வீக்கா இருக்கலாம் ஃபே அப்படின்னு சொல்லியிருப்பா போல. அதை வந்துட்டு நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் சீன்ல அகைன் நிபா இருப்பாள். அவன் வந்துட்டு நரபலி கொடுக்க ரெடி ஆயிட்டு இருக்கான். அங்க ஒரு ஆள் வந்துட்டு ப்ளீஸ் என்ன விட்டுரு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேன். ஆனா லிபா வந்துட்டு அதை எதையும் கண்டுக்க மாட்டேங்கிறான். அந்த ரிச்சுவலை பண்ணிட்டு அவங்க எல்லாரையும் நரபலி கொடுத்துடுறான். அதுக்கப்புறமா அவன் வந்துட்டு அந்த மாஃபியா பாஸை பார்க்க வரான். அதுக்கு அவன் வந்துட்டு துரோகிங்க எல்லாரும் செத்துட்டாங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறம் லிபா வந்துட்டு அவன் நரபலி கொடுத்தால அதை பத்தி எல்லாம் சொல்றான். அவங்க சாகிறதுக்கு முன்னாடி நமக்கு நல்லது பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்ப லார்ட் வாரியர் வந்துட்டு அந்த படையெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. அதோட இப்போ அவங்களுடைய பவரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் இப்போ மக்கள் இன்னுமே கோவப்பட ஆரம்பிப்பாங்க. சோ இப்போ அந்த பிரைம் மினிஸ்டருக்கு உங்ககிட்ட பேசுறதை தவிர வேற வழியே இல்ல. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல அங்க லிபாவ் சொன்ன மாதிரியே மக்களுடைய ப்ரொடெஸ்ட் வந்துட்டு இன்னும் அதிகம் ஆகுது. நியூஸ் ரிப்போர்ட்ஸை சொல்றவங்களும் ஒரு போட்டோ லீக் ஆனதுக்கு இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்டா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அங்க பிரைம் மினிஸ்டர் ஃபை கிட்ட இப்ப பார்ட்டிஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன ரிசைன் பண்ண சொல்றாங்க, பட் இப்ப நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நீங்க அடுத்தவங்க சொல்றத கேட்காதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. அப்ப அவங்க சொல்றாங்க எனக்குள்ள இருக்கிற வாய்ஸ் இவன் என்கிட்ட கண்டினியூ பண்ண சொல்றா அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. தென் நீங்க எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாதீங்க, இது கண்டிப்பா ஒரு ஈவில் ஃபோர்ஸோடைய வேலை தான், எவனுடையது கிடையாது அப்படின்னு சொல்றா. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல நிரன் காட்டுறாங்க. அவன் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்துட்டு அங்க பக்கத்துல செடி மேல ஒரு பட்டர்ஃபிளை உட்கார்றத பாக்குறான். இப்போ சின்ன பிளாஷ்பேக் ஒன்று காட்டுறாங்க. அவங்க தாத்தா வந்துட்டு இறந்துருவாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு ஃபியூனரல் கூட முடிஞ்சிடுது. அவங்க வந்துட்டு அவங்க அப்பா போல அவனை மீட் பண்ணிட்டு இதை பத்தி உங்க தாத்தா ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா, அதுக்கு நிரன் இல்லைன்னு சொல்லிட்டு தலையாடுறான். அப்புறம் அவங்க வந்துட்டு உன்னுடைய டியூட்டி என்ன ஃபியூச்சர்லன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதை கேட்ட நிரன் வந்துட்டு அவர் என்ன வந்துட்டு நீ ஒரு ஊ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதோட நான் வந்துட்டு அந்த மாதிரி ஆகவும் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவன் வந்துட்டு கோச்சிக்கிட்டு அவனுடைய ரூம்ல போய் தூங்கிடுறான். அப்போ அந்த பிளேஸ்க்கு ஃபெய் வந்துட்டு உட்காரா. இப்போ ஹெவன் வந்துட்டு உனக்கு ஒரு புது வழி ஓபன் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ உன்னுடைய வேலை என்னன்னா நீ வந்துட்டு உன் 2 காலெல்லாம் வர்றதுதான். இதுக்கப்புறம் முடிவு உன் கையில தான் இருக்கு, நீ என்ன பண்ணணுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. அண்ட் நாங்க வந்துட்டு மத்தியானத்து வரைக்கும் வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்றான். அண்ட் நிரனுமே அதை கேட்டு அப்படியே தூங்கிடுறான். அப்புறம் அவன் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பாக்குறான். அப்போ ஃபெய் வந்துட்டு அங்கத்துல இருந்து கிளம்பிடுறான். அண்ட் நிரன் வந்துட்டு உடனே அவன் தூக்கி போட்டிருக்க செயின் எடுத்துட்டு இவன் வந்துட்டு ஷார்ட் கட்ல ஓடி போய் அந்த காரை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான். அண்ட் இவன் வந்துட்டு அப்படியே விடாம ஓடி போயிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு இடத்துல வந்துட்டு ஃபெய் அவனை பார்த்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே வரா.
இப்போ பிரசன்ட் சீன் காட்டுறாங்க. நிரன் வந்துட்டு அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவன் ஃபேக்கு கால் பண்ணிட்டு சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், பட் எனக்கு 100 மில்லியன் வேணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஃபே நீ திருந்தவே மாட்டியாடா அப்படின்னு கேக்குறான். அதை கேட்ட நிரன் வந்துட்டு என்னால ஃப்ரீயா எல்லாம் வேலை செய்ய முடியாது, அதோட எனக்கு ஒரு கண்டிஷனுமே இருக்கு, என்னுடைய ஃப்ரெண்டும் நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பா அப்படின்னு சொல்றான். அதை கேட்டது ஃபே வந்துட்டு ஷாக் ஆயிடுறா. உனக்கெல்லாம் எப்போத்துல இருந்ததா ஃப்ரெண்டு கிடைச்சா அப்படின்னு கேக்குறா. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல நிரன் பீட்டோடைய வீட்டுக்கு போயிருக்கான். அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கான். பீட் வந்துட்டு அப்பா அவங்க கிட்ட கூல்ட்ரிங்க் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அப்புறம் நிரனும் உன்னுடைய சைல்டுஹுட் பார்க்க நல்லா தான் இருக்கு, அப்புறம் நீ வந்துட்டு எப்படி ஒரு டெலிவரி பாயா மாதிரி கேம்லிங்க்கு அடிக்ட் ஆன அப்படின்னு கேக்குறான். அதை கேட்ட பீட் வந்துட்டு அது எப்படி எனக்கு தெரியும், மேபி இதெல்லாம் எனக்குள்ள இருக்கிற டீமனால இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். நிரன் அதை கேட்டு சிரிச்சிட்டு இப்போ உனக்கு குறை சொல்ல இந்த டீமன் கிடைச்சிருச்சு, அப்புறம் உன்னுடைய வாழ்க்கை வந்துட்டு நல்லா போகல அப்படின்னு கலாய்க்கிறான். அதை கேட்ட பீட் வந்துட்டு கடுப்பாயிட்டு இப்போ எதுக்கு நீங்க வந்து அப்படின்னு கேக்குறான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ற வழியை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு கேக்குறான். அதை கேட்ட நிரன் வந்துட்டு அந்த டீமனை துரத்த என்கிட்ட எந்த வழியுமே இல்லை, பட் அதோடைய பவர்ஸை யூஸ் பண்றதுக்கு எனக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ எனக்கு ஒரு வேலை வந்திருக்கு, அதுக்குள்ள இருக்கிற டீமனுடைய பவர் நமக்கு தேவைப்படும், பட் அதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றதுக்கு நீ நல்லா ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பீட் நீ எவ்வளவு எனக்கு தருவ அப்படின்னு கேக்குறான். அண்ட் அதை கேட்டதுமே நிரன் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை சொல்றான். ஆனா அவன் சொல்றதுக்குள்ளேயே பீட் வந்துட்டு அவனை ஸ்டாப் பண்ணிடுறான். நீ எனக்கு எவ்வளவு தருவேன்னு நான் கேட்கல, ஃபர்ஸ்ட் நீ எவ்வளவு வாங்குறங்கிறத சொல்லு, அண்ட் அதுல இருந்து பாதி எனக்கு வேணும், அப்படி இல்லைன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். பட் நிரன் வந்துட்டு பீட்டோடைய மூவ் எதிர்பார்க்கல போல. சரி வேற வழி இல்லாம அவனுமே அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல 3 பேரும் சேர்ந்து மத்த ஏதாச்சும் ஊக்கள் இருக்காங்களா அப்படின்னு போய் பாக்குறாங்க. அப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்போ பீட் வந்துட்டு கார்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க உள்ள போயிட்டு மத்தவங்க கிட்ட நம்ம அந்த டீமனை துரத்தணும், அப்போ அங்க வந்துட்டு சிராங்கிறவன் நம்ம இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம், இது நம்ம டியூட்டி இல்ல. அதை கேட்ட ஃபேயும் அவன் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. ஆனா நிரன் வந்துட்டு அவளை ஸ்டாப் பண்ணி இவன் சிரா கிட்ட தம்பி உன்னுடைய திமிரான பேச்சை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெறுப்பேத்திட்டு இருக்கா. அப்போ அங்க இருக்கிற பெரியவங்க வந்துட்டு நிரனை சும்மா இருன்னு சொல்றாங்க. அப்போ சிராவோ இந்த பிரச்சனைக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, இந்த டீமனை பாலிடிக்ஸ்க்காக தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, சோ பொலிட்டீஷியன்ஸ் தான் அதை பாத்துக்கணும், அதெல்லாம் நம்மளுடைய கணக்குல வராது அப்படின்னு சொல்றான். ஒன்ஸ் அந்த டீலிங் முடிஞ்சதும் அவங்களே அந்த டீமனை சீல் பண்ணிடுவாங்க. ஃபே அதை கேட்டு டென்ஷன் ஆயிடுறா. இப்போ நீ என்ன சொல்ல வர, அந்த டீமனை அந்த கெட்டவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்றியா, இதுதான் உன்னுடைய டியூட்டியா, இதுதான் உனக்கு வந்துட்டு ஸ்கூல்ல சொல்லி தந்தாங்களா அப்படின்னு கேக்குறா. அதை கேட்ட சிராவும் நம்மளுக்கு ஒரே ஒரு டியூட்டி தான் இருக்கு, அது எல்லாமே நேச்சரை பாதுகாக்கிறது, மத்தபடி உன்னை போல பெரிய ஆட்கள் கெட்ட ஆட்கள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு சேவை செய்யறதோ அப்புறம் உன்ன மாதிரி அந்த பவர்ஸை வச்சு பணம் சம்பாதிக்கிறதோ கிடையாது. அதை கேட்டு அங்க பெரியவங்களோ சிரா சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, நீங்க 2 பேரும் உங்க பாஸ் கிட்ட போயிட்டு அவனை ரிசைன் பண்ண சொல்லுங்க, இது அவனுடைய பிரச்சனை, சோ இதை அவன் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க அதை சொல்லிட்டு எந்திரிச்சு போறாங்க. அங்க இருக்கிற மத்தவங்களும் எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்போ ஃபே சிரா கிட்ட நம்ம சின்ன வயசுல இருந்து அக்கா தம்பியா பழகிட்டு வரோம், அப்புறம் எப்படிடா உன்னால இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்க முடியுது அப்படின்னு கேக்குறா. அதுக்கு சிராவும் நீ ஆல்ரெடி எங்க பேரெல்லாம் டேமேஜ் பண்ணிட்ட, பட் அதெல்லாம் மீறி உன்னை பார்க்க வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றான். அப்படியே அங்கத்துல இருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா பீட் உள்ள வந்துட்டு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேக்குறான். நிரன் வந்துட்டு அவனுங்களே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லாத, பீட்டை திட்டிட்டு அங்கத்துல இருந்து கோச்சிக்கிட்டு வெளியே போயிடுறான். அதுக்கு பீட் வந்துட்டு இப்போ நான் என்ன சொன்னேன், எதுக்காக இவன் இப்படி திட்டிட்டு போற அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ ஃபே வந்துட்டு நிரன் கிட்ட நம்ம இப்படி ஒரே அடியா போய் கேட்டதுனாலதான் சொதப்பிடுச்சு, மேபி நம்ம அவங்க கிட்ட தனித்தனியா பேசி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றா. அதை கேட்ட நிரன் வந்துட்டு நீ சொல்ற கணக்கெல்லாம் வச்சு பார்த்தாலே ஒருத்தரை கன்வின்ஸ் பண்றதுக்கே 1 வருஷம் ஆகும், சோ அடுத்து எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க நமக்கு 10 வருஷம் ஆகும். அதை கேட்ட ஃபே வந்துட்டு நம்ம அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்றா. அவ வந்துட்டு நிரனை கன்வின்ஸ் பண்ண பாக்குறா. அதை கேட்ட நிரன் வந்துட்டு நான் இனிமே இவங்க கிட்ட ஹெல்ப்பை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கோச்சிக்கிட்டு அங்கத்துல இருந்து கார் எடுத்துட்டு போயிடுறான். அதை பார்த்த பீட் வந்துட்டு இதை வச்சு நான் பணக்கார ஆயிடலான்னு நினைச்சேன், பட் என்னுடைய ஆசை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவன் வந்துட்டு புலம்பிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு நிரன் அவன் காரை ஸ்டாப் பண்றான். இன்னும் என்ன அங்கே நின்றுட்டு இருக்கீங்க, இந்த டீமனை பிடிக்க வேண்டாமா அப்படின்னு கத்துறான். அதை கேட்டு அவங்களுமே கார்ல போய் இறக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல 3 பேரும் ஒரு பாருக்கு போயிருக்காங்க. இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ஃபே கேக்குறா. அண்ட் அதை கேட்ட நிரனும் ஹெல்ப் கேட்கறதுக்காக அப்படின்னு சொல்றான். இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கற அப்படின்னு ஃபே கேக்குறா. அவ சொல்ற முடிக்கிறதுக்குள்ளேயே நிரன் வந்துட்டு அவன் தேடி வந்த ஆளை வந்துட்டு தேட போயிடுறான். அதுக்கப்புறம் நிரன் வந்துட்டு வாஷ்ரூமுக்கு போய் பாக்குறான். அங்க ஒருத்தர் டாய்லெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனுடைய பேர் வந்துட்டு ஜியா ஹவ். அதே நேரத்துல வெளியே வந்துட்டு இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பீட் ஃபே கிட்ட எப்படி நான் எனக்குள்ள இருக்கிற டீமனை கண்ட்ரோல் பண்றதுன்னு, எப்படி நான் எனக்குள்ள இருக்கிற டீமனை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொன்னா அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அதை கேட்ட ஃபே வந்துட்டு ஷாக் ஆயிட்டு நீ எதுவுமே தெரியாம தான் எங்க கூட சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. அப்ப அவங்க 2 பேரும் வாஷ்ரூமை விட்டு வெளியே வராங்க. அதுல ஜியாஹவ் வந்துட்டு நீ லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கடா, ஆனா நிரன் வந்துட்டு அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன் வந்துட்டு சொல்றான் என்னாலலாம் அவனை ஹெல்ப் பண்ண முடியாது, நீ பேசுறது கிறுக்குத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அவ அப்படியே போகிறான். அப்ப வழியில ஃபெய்ய பாக்குறா. பாத்துட்டு நீ எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேக்குறான். அப்புறம் பீட்டை பார்த்துட்டு நீ யாரா அப்படின்னு கேக்குறான். பீட் அதுக்கு நான் நிரனுடைய பிசினஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்றான்.
அதை கேட்டு ஜியாவை வந்துட்டு சரி நீங்க 2 பேரும் காலத்துக்கு சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்றான். அப்படியே அவன் வந்துட்டு போகிறான். நிரன் வந்துட்டு அவனை ஃபாலோ பண்ணி அப்படியே அவன் பக்கத்துல வந்து உட்காரான். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, எங்க டீம்ல ஆளுங்க குறையறாங்க, எப்படி இருந்தாலும் நீ வெட்டியா தானே சுத்திட்டு இருக்க. அதை கேட்ட இவன் வந்துட்டு யாரா வெட்டியா இருக்கிறது, நான் இங்க வேலை செஞ்சு செஞ்சு டயர்ட்ல உட்காந்துட்டு இருக்கேன். அண்ட் நீயும் இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட யாவை பிடிச்சிட்ட, பட் அதெல்லாமே புதுசா திரும்பவும் வந்துட்டே இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதுங்க கிட்டால போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அது நீ நினைக்கிற மாதிரி வெறும் யாவு கிடையாது, அது ஒரு பவர்ஃபுல்லான டீமன், அதை நம்ம இப்படி ஃப்ரீயா விட்டுடக்கூடாது சுத்த அப்படின்னு ஃபேஸ் சொல்றா. அதை கேட்ட ஜியாவை வந்துட்டு தென் உன்னுடைய பாஸை நீ ரிசைன் பண்ண சொல்லிடு, அண்ட் அதோட ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியா சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட நிரன் வந்துட்டு சிராவுமே இதை தான் சொன்னான். அண்ட் அதை கேட்ட அவனுமே அவன் சரியா தான் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்றான். வாழ நம்ம இங்கத்துல இருந்து போயிடலாம் அப்படின்னு ஃபெயின் நிரனை கூப்பிடுறான். அண்ட் நிரன் வந்துட்டு அவனுடைய கடைசி ஆயுதத்தை யூஸ் பண்றான். எனக்கு உன்னை விட்ட யாருன்னா இருக்கா அப்படின்னு எமோஷனலா பேசுறான். அதை கேட்டதுமே அவனுமே நிரனுக்கு ஹெல்ப் பண்றான், ஒத்துக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் சீன்ல இவங்க அடுத்த நாள் ஒரு கோயிலுக்கு வந்திருக்காங்க. அப்போ நிரன் வந்துட்டு சிராவு கிட்ட இங்க நம்ம யாரை தேடி வந்திருக்கோம், அதுக்கு அவனு ஒரு பொண்ணை கை காட்டுறான். அப்புறம் இங்க சீன் கட் ஆயிட்டு நேற்று இவங்க போட்ட பிளானை காட்டுறாங்க. அதுல ஃபேய் அவங்க கிட்ட நமக்கு இன்னமும் ஆட்கள் தேவைப்படுவாங்க, நம்மளுடைய முன்னோர்களோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு அந்த டீமனை போட்டு தள்ளுறதுக்கு மொத்தமா 9 ஊர் தேவைப்படுறாங்க, நமக்கு அவ்வளவு பேரெல்லாம் தேவைப்பட மாட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சீனியர் மாஸ்டர் கிட்ட இதை பத்தி கேட்டிருக்கேன். மாதிரி டீமனை பிடிக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட யாவை பிடிக்கிற மாதிரி தான், அதுல நம்ம ஒருத்தர் தான் இருப்பாங்க, அண்ட் மத்தவங்க எல்லாம் ரிச்சுவல்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட நிரன் வந்துட்டு தென் இதை யார வேணாலும் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறான். அதுக்காக அவங்க வந்துட்டு ஒரு ஊவா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கேக்குறான். அதை கேட்ட ஜிராவை வந்துட்டு இப்போ நம்ம டீம்ல 4 பேர் இருக்கோம். அதை கேட்ட நிரன் அப்போ நமக்கு இன்னும் 5 பேர் தேவையா அப்படின்னு கேக்குறான். இப்போ வந்துட்டு அதே சீன் கண்டினியூ பண்றாங்க. அவன் வந்துட்டு ஒரு பொண்ணை கை காட்டிட்டு இருந்தால, இவதான் நம்மளுடைய 5வது ஆள் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல இங்க பீட் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிருக்கான். என்கிட்ட ஃப்ரீயா ஒரு வேலை இருக்கு, நீங்க வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறான். அதுக்கு அவங்க 3 பேரும் என்ன வேலை அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ பீட் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு டீமனை வேட்டையாட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டது அவங்க 3 பேரும் சிரிக்கிறாங்க. அதே நேரத்துல ஃபேய் வந்துட்டு இன்னொரு ஆளை மீட் பண்ணிருக்கா. அப்படியே கேஷுவலா பேசிட்டு நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இவனும் அங்க இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே நான் நீ சொல்ற வேலையெல்லாம் விட்டுட்டேன், அதுல எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் திறமை இல்ல, சோ என்னை விட பெஸ்டா பண்றவங்களுக்கு அதை விட்டு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ஃபேய் வந்துட்டு நீ சொல்றத பார்த்தா என்ன பார்த்து குத்தி காட்டுற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா டாங் வந்துட்டு நான் அப்படியெல்லாம் ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு சொல்றான். அப்படியே அங்க தந்து போறான். ஃபேய் வந்துட்டு நானும் என்னுடைய தம்பியும் ஒரு டீமனை சீல் பண்ண போறோம், அண்ட் அதுக்கு எங்களுக்கு உன்னுடைய ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல அங்க வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கோம் இல்லையா, அங்க அந்த பொண்ணு பிரேக் எடுத்து வந்திருக்கா. ஜியா வந்துட்டு அவகிட்ட போயிட்டு நீ இப்போ பிஸியா இருக்கியா, என்கிட்ட ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றான். அவ வந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்காம உடனே அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு அவன் வந்துட்டு கேட்கறான் நீ என்ன வேலை அப்படியெல்லாம் விசாரிக்க மாட்டியா அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீ ஒழுங்கா பேமெண்ட்டை மட்டும் கொடுத்துடு அப்படின்னு சொல்றா. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. நிரன் அவங்க கிட்ட நான் ஸ்ட்ரைட்டாவே பாயிண்ட்டுக்கு வரேன், நம்மளுடைய ஒரே கோல் அந்த டீமனை வந்துட்டு சீல் பண்றது, ஸோ அதோடைய ப்ராசஸ்க்காக தான் நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றான். இதுல நான் ரிச்சுவல் மாஸ்டரா இருக்கேன், அண்ட் ஜிராவும் ஃபேயும் எனக்கு மெயின் சப்போர்ட்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு பொண்ணு இருப்பால, அவளுக்கு ஒரு வேலை சொல்லும் போது ஃபே வந்துட்டு நீ இதுக்கு முன்னாடி அதை பண்ணிருக்கியா அப்படின்னு அந்த பொண்ணை விசாரிச்சுட்டு இருக்கா. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு என்னால இதை பண்ண முடியும், பட் நீங்க எல்லாம் என்ன இங்க ஏமாத்தி கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட ஜியா வந்துட்டு உண்மையான காரணத்தை சொல்லியிருந்தா நீ வந்திருப்ப அப்படின்னு சொல்றான். அப்புறம் நிரன் வந்துட்டு டாங் கிட்ட உனக்கு ஐசிங் பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் நிரன் வந்துட்டு நீ அதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அப்புறம் நிரன் வந்துட்டு பீட்டோடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் நிரன் வந்துட்டு பீட்டை பார்த்துட்டு உண்மையான ரோல் உனக்கு மட்டும்தான் இருக்கு, உனக்குள்ள அந்த மங்கி டீமன் இருக்கிறதுனால எங்களால நீ இல்லாம அந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ண முடியாது, அண்ட் அந்த மங்கி டீமன்னால எல்லாத்தையுமே கேட்க முடியும், ஸோ நீ அந்த பவரை யூஸ் பண்ணி குயிராங்கோடைய இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அண்ட் அது மூலமா நம்ம வந்துட்டு அந்த ரிச்சுவல் பண்றதுக்காக ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிக்கலாம். சரி இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பீட் கேட்கறான். அதை கேட்ட நிரன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு உனக்குள்ள இருக்கிற மங்கி டீமனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றான். அதை வந்துட்டு உன்னால எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் நிரன் வந்துட்டு பீட் கிட்ட நான் ஸ்லோவா அந்த டீமனை வெளியே கொண்டு வர ட்ரை பண்றேன், அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நீ அதை உன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கோ, அண்ட் முக்கியமா நீ அதோடைய கண்ட்ரோலுக்கு போயிடவே கூடாது அப்படின்னு சொல்றான். இப்போ நெக்ஸ்ட் சீன்ல டாங் வந்துட்டு அவங்க எந்த நேரத்துல ரிச்சுவல் ஆரம்பிக்கணும்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஜியா வந்துட்டு அந்த பேப்பரை நெருப்புல வச்சிடுறான். அதுக்கப்புறம் மந்திரம் சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தரும் அவங்களுடைய ரோல்ஸ் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பீட் வந்துட்டு அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நார்மலா தான் இருக்கான். ஆனா நிரன் வந்துட்டு அங்க இருக்கிற கண்ணாடிங்க எல்லாம் ஒர்க்க ஸ்டார்ட் பண்றான்ல, அவனுக்கு வந்துட்டு அதை சத்தம் கேட்ட உடனே பயங்கரமா காதால வலிக்குது. அதோட அவனுக்குள்ள இருக்கிற மங்கி டீமன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. அதுக்கப்புறம் டாங் வந்துட்டு அந்த டைமிங்ஸ் எல்லாம் குறிச்சு வச்சுக்கிறான். அதுக்கப்புறமா நிரன் வந்துட்டு மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கான். பீட் அதை கேட்டுட்டு ரொம்பவே வயலண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் அவனுடைய 3 ஃப்ரெண்ட்ஸுமே அவனை டைட்டா பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே இன்னும் ஸ்ட்ராங்கா மந்திரத்தை சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க.
அப்படியே அந்த பீட் வந்துட்டு ரொம்பவே அக்ரெசிவா ஜம்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இவன் வந்துட்டு ரொம்பவே பயங்கரமா இழுக்கிறான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறமா இவங்க மந்திரத்தை ஃபுல்லா சொல்லி முடிச்சிடுறாங்க. அப்போ அந்த பிளேஸுமே ரொம்ப சைலண்ட் ஆயிடுது. அண்ட் அதுக்கப்புறம் பீட்குள்ள இருக்கிற மங்கி டீமனுமே வெளியே வந்துடுது. அப்படியே டாங் வந்துட்டு டைமிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் குறிச்சு வச்சிட்டு இருக்கான். அப்புறம் பீட் வந்துட்டு நிரன் அட்டாக் பண்ண ஓடி வரான். அவங்க 3 பேரும் அவனை கரெக்டான டைமுக்கு பிடிச்சிடுறாங்க. அப்போ நிரன் வந்துட்டு பீட் நான் பேசுறது உனக்கு கேட்குதா அப்படின்னு கேட்குறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.